ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஐயா வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம சேனல் நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, சரஸ்வதி பூஜை அப்புறம் ஆயுத பூஜை வந்து எப்படி நம்ம ப்ராப்பரா செலிப்ரேட் பண்ணலாம் அதை பத்தின வீடியோ தான் பார்க்க போறோம். இதோட டைமிங் வந்து என்னைக்கு கும்பிட்டா நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4th அக்டோபர் வந்து நம்ம சரஸ்வதி பூஜை கொண்டாடுவோம். அன்னைக்கு வந்து ஆயுத பூஜை கொண்டாடிடுவோம். அப்ப டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா, மார்னிங் டைம் நம்ம கும்பிடலாம், ஈவினிங் டைமே கும்பிடலாம். மார்னிங் வந்து 8:30 to 9, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 10:30 to 11 அண்ட் 12 to 1. இந்த டைம் வந்து நல்லாவே முகூர்த்தம் வந்து நல்லா இருக்கு. ஸோ இந்த டைம்ல கும்பிட்டுக்கலாம். ஈவினிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 o'clock மேலே வந்து நம்ம கும்பிட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நம்ம வந்து கோமியம், அதுக்கப்புறம் மஞ்சள் தண்ணியெல்லாம் வச்சு நல்லா தொடச்சணும். டைல்ஸ் அந்த மாதிரி தொடச்சு தான் வச்சிருக்கேன். அதுக்கு மேலே ஒரு சின்ன டேபிள் வச்சு ஒயிட் கிளாத் வந்து போட்டாச்சு. ஒயிட் கிளாத் ஏன் போட்டிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சரஸ்வதிக்கு வந்து உகந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட். அதுக்கப்புறம் 2 ஸ்டெப்ஸ் வைக்கிற மாதிரி சின்ன சின்ன டேபிள் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். கீழே வந்து பலகா கட்டை இருக்கு பாத்தீங்களா, அது ஒன்று வச்சிருக்கேன். இப்போ இங்க இருக்க அந்த செகண்ட் அந்த டேபிள்ல வந்து கோலம் வந்து போட்டுக்கலாம். இது வந்து வீட்டுல வந்து குழந்தைங்க தான் வந்து வரைஞ்சாங்க. ஏன்னா குழந்தைங்க வச்சு வரைய சொன்னா ரொம்பவே வந்து விசேஷம் அன்னைக்கு. அதனால அவங்க தான் வந்து தாமரை பூ வந்து போட்டு கோலம் போட சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க வந்து போட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சரஸ்வதி தேவி இந்த போட்டோ இருக்கு பாத்தீங்களா, அதை நல்லா வந்து தொடச்சு சந்தன குங்குமம் அதெல்லாம் என்னென்ன வைக்கணுமோ பூஜை முறையெல்லாம் வந்து கரெக்டா ப்ராப்பரா வந்து பிளேஸ் பண்ணிருங்க. நான் வந்து மார்னிங் தான் பண்ணிட்டு இருக்கேன். கிழக்கு வந்து ஈஸ்ட் சைடு வந்து நான் பார்த்து ஃபேஸ் பண்ணி வச்சிருக்கேன். நான் போட்டோ எல்லாமே பூஜை ரூமுக்கு பக்கத்துல தான் நான் வந்து வச்சிருக்கேன். பூஜை ரூம் ஷெல்ஃப் வந்து பக்கத்துல சைடு தனியா இருக்கு. ஸோ அது பக்கத்துல வந்து சரஸ்வதி பூஜை அதுக்கு ப்ரீ ப்ரிப்பரேஷன் தான். ஸோ அதனால உங்களுக்காக காமிக்கிறதுனால தான் வந்து இந்த மாதிரி நான் வந்து வச்சிருக்கேன். இப்போ வந்து விளக்கு வந்து ஏற்றணும் பார்த்தீங்கன்னா, அதுக்காக நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, 2 வாழை இருக்கும் சின்ன சின்னதாக சைஸ்ல கட் பண்ணி சரஸ்வதி தேவியோட இந்த 2 சைடும் நான் பிளேஸ் பண்ணிடுறேன். அது வந்து வாழையில வந்து நம்ம வச்சு விளக்கேற்றும் போது ரொம்பவே விசேஷம் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க சொல்றதை வச்சுதான் நான் இந்த மாதிரி ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணிருக்கேன். அதுக்கு மேல வந்து கொஞ்சமா நம்ம பச்சை அரிசி இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து போட்டு நல்லா தடை போட்டுறணும். அதுக்கு மேலதான் நம்ம வந்து விளக்க வச்சு ஏத்த போறோம். நெய் தீபம் வந்து அன்னைக்கு ஏற்றது ரொம்பவே ஸ்பெஷல்னால ஸோ நான் வந்து நெய் தான் வந்து ஊற்றிருக்கேன், நல்லெண்ணெய் வந்து ஊற்றல. அதுக்கு மேலே வந்து நம்ம விளக்க அப்படியே வைக்கக்கூடாது. ஒரு சின்ன நல்ல பிளேட்டை வந்து நல்லா வாஷ் பண்ணி அப்படிதான் வைக்கணும். இந்த விளக்கு இந்த ஃபோட்டோ எல்லாமே வந்து முன்னாள் நாளே வந்து நல்லா நீட்டாக தொடச்சி எல்லாமே ரெடி பண்ணனால அன்னைக்கு ஒர்க்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அன்னைக்கு டைம் போகிறதே தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை வந்து ரொம்பவே ஈஸியாக அமைஞ்சிரும். இப்போ இந்த ஒர்க் வந்து முடிஞ்சு கோலம் போட்டாச்சு, விளக்கு 2 விளக்குமே நம்ம வந்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கலசம் வந்து உள்ள என்னன்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் தண்ணி கொஞ்சம் கோமியம் அதெல்லாம் வந்து வச்சுதான் வந்து கலசம் வந்து வச்சிருக்கேன். அது மேல வந்து பாத்தீங்கன்னா மாயில வச்சு தேங்காயில வந்து கொஞ்சம் அந்த குங்குமம்லாம் இருக்கும் பாத்தீங்களா, மஞ்சள் போட்டு குங்குமம்லாம் வச்சாச்சு. கலசத்துலயும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 இது வச்சு ஃபுல்லாவே குங்குமம் சந்தனம் எல்லாமே வந்து வச்சாச்சு. கீழே இருக்க படியில வந்து என்ன வைக்க போறேன்னு பாத்தீங்கன்னா புக்ஸ் தான் வந்து வைக்க போறேன். சரஸ்வதி தேவிக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, பட்டு அந்த ஒயிட்டு அந்த தான் வந்து ரொம்ப பிடிக்கும்னு. அதனால வந்து நான் பட்டு அந்த வேஷ்டி இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து விரிச்சு அதுக்கு மேல வந்து தேவையான புக்ஸ் நம்ம கும்பிடக்கூடிய புக்ஸ் எல்லாமே வச்சாச்சு. இப்போ வந்து ஆயுத பூஜை அந்த அதெல்லாம் சொல்றதுக்காக ஆயுதங்கள் வீட்டுல நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுவோம், இந்த கத்தி அருவா எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அது மட்டும் 2 சிம்பிளா வச்சா போதும். நிறைய பேர் பாத்திரம் அது இதுன்னு வைப்பாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. சாஸ்திரத்துக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லேப்டாப் புக்ஸ் அதே மாதிரி பொதுவா மெயினா யூஸ் பண்ணக்கூடிய இந்த அருவா கத்தி இதை வந்து வச்சாலே போதும். நம்மளுக்கு அந்த பெனிஃபிட் வந்து கண்டிப்பா கிடைக்கும். ஸோ அதுக்கு மேலேயும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா சந்தன குங்குமம், நிறைய பேருக்கு பிடிக்காது புக்ஸ் மேல அப்படி வச்சுட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க. அதனால லைட்டா அது மாதிரி வச்சாலே போதும். ஸோ இப்போ இதை வந்து ஃபுல்லாகவே வச்சு முடிச்சாச்சு. இப்போ விளக்கும் வந்து ஏற்றிடலாம். அடுத்து விளக்கு திரி போட்டு ஃபுல்லாக ஏற்றினோடனே நெக்ஸ்ட் வந்து நம்ம படையல் தான் போட போகிறோம். படையல் போட்டு என்னென்ன பழங்கள்லாம் முக்கியமான பழங்கள், சாமிக்கு எது உகந்தது, அன்னைக்கு வந்து என்ன ஸ்பெஷல் சரஸ்வதி தேவிக்கு கொடுக்கணும், அது மாதிரி வச்சு ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்ப்போம். பூவுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒயிட் கலர் பூ தான் வாங்கி வைக்க சொல்லியிருந்தேன். ஸோ அதான் வந்து வச்சுருந்தாங்க. ஒயிட் வந்து அன்னைக்கு ரொம்பவே உகந்தது. அதனால தான் ஒயிட் கலர் டேபிள் கவர், ஒயிட் கலர் பூவு, ஒயிட் கலர் அந்த பட்டு வேஷ்டி துணி எல்லாமே வந்து வச்சாச்சு. நான் விளக்க வந்து இந்த சைடு வச்சிருந்தா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு நான் அந்த சைடு வந்து ஒவ்வொருத்தர வந்து வச்சுட்டேன். நடுவில் சரஸ்வதி தேவியும் அந்த 2 பக்கமும் வந்து அந்த ஒளியில வந்து நம்ம பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். படையல் வந்து போறதுக்காக இலையை வந்து விரிச்சு முன்னாடி வாஷ் பண்ணியாச்சு. இலையை வந்து கம்ப்ளீட்டா வாஷ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணியா வச்சாச்சு.
பாசி பயிர் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து வச்சா ரொம்பவே விசேஷம். அதுக்காக தான் வந்து பாசி பயிர். அதுக்கப்புறம் பெரிய சுண்டல், அதாவது வெள்ளை சுண்டல், கொண்டக்கடல்னு சொல்லுவாங்க நிறைய பேர், நாங்க வெள்ளை சுண்டல் தான் சொல்லுவோம் அது. அதுக்கப்புறம் வடைக்கு போற கடலைப்பருப்பு இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து வேக வச்சு ஒரு 3 தானியத்துல வந்து சாமிக்கு வந்து படைச்சாச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா சக்கரை பொங்கல், நல்லா சக்கரை போட்டு நல்லா நெய் மிதக்க மிதக்க பண்ணது, ரொம்பவே டேஸ்டா இருக்கும், அல்வா மாதிரி இருக்கும். இது வந்து பால்லயே முழுக்க முழுக்க பண்ணது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவல் பாயாசம். அவல் வந்து ரொம்பவே பிடிக்கும் சரஸ்வதி தேவிக்கு, அதனால அவல் பாயசம் வச்சாச்சு. சீதாப்பழம் வந்து ரொம்பவே உகந்தது சரஸ்வதி தேவிக்கு, சீதாப்பழம். அதுக்கப்புறம் வந்து கொய்யாப்பழம் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் ஒயிட் தான். கொய்யாப்பழம், ஆப்பிள், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது வாழைப்பழம், எல்லா பழமையும் வந்து இந்த அளவு தான் அந்த பழம்லாம் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அவல் பாயசம் மெயினா நம்ம கண்டிப்பா வைக்கலாம். ஒரு சில பேர் வைக்கலாம், ஒரு சில பேர் வைக்காம இருப்பாங்க. பொரி வந்து நிறைய பேர் வைப்பாங்க, நான் பொரியெல்லாம் வந்து வைக்கிறது இல்லை. ஏன்னா கொஞ்சம் சிம்பிளா தான் வந்து பண்ணணுமே சொல்லிட்டு, கரெக்டா என்னன்னா 5 வரணும், அந்த ஒற்றைப்படையில வரணும்னு சொல்றதுக்காக நான் 3 நவதானியத்திலையும் ஒரு பொங்கல், ஒரு பால் பாயாசம், அதுக்கப்புறம் பழம், இதெல்லாம் படிச்சுட்டேன். இவ்வளவு சிம்பிளா தான் நான் வச்சு எப்பயுமே வீட்டுல கும்பிடுறது எல்லாமே. விருப்பம் இருந்தா மாலை அதெல்லாம் வந்து வாங்கி போட்டுக்கலாம். பொரி, அதுக்கப்புறம் கடலை எல்லாமே வச்சு கும்பிடுவாங்க, அவல் எல்லாமே வச்சு கும்பிடுவாங்க. நான் அவல் பாயசம் பண்ணிட்டேன். ஸோ உங்க வீட்லயும் வந்து இந்த சரஸ்வதி தேவி பூஜையும் சரி, ஆயுத பூஜை ரெண்டுமே வந்து சிறப்பா நல்லபடியா கொண்டாடுங்க. ஐயா வீட்டு சமையல் சார்பாக வந்து எல்லாத்துக்குமே வந்து விசேஷம் வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நான் இதே மாதிரி ப்ரொசீஜர் நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கிறேன்னு சொல்லிதான் நான் முன்கூட்டியே வந்து இந்த ப்ரிப்பரேஷன்லாம் எடுத்து உங்களுக்காக நான் வந்து பதிவிட்டு இருக்கேன். ரொம்பவே தேங்க்ஸ்.